பாஜக ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் வங்கியில் கடன் வாங்கினால் 100 ரூபாய் தள்ளுபடி செய்வதில்லை என விழுப்புரம் தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே உள்ள தென்னமாதேவி, ஐயனம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தினை விசிக வேட்பாளர் ரவிக்குமார் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், மக்கள் வாக்களிக்கும் ஓட்டு மோடி ஆட்சிக்கு வைக்கும் வேட்டு என்று விமர்சித்தார். ஏழை எளிய மக்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நிதி அளிக்காமல் மோடி அரசு வஞ்சிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜகவின் மோடி மிகப்பெரிய ஊழல்வாதி என்றும் மீண்டும் மத்தியில் மோடி ஆட்சி அமைத்தால் தமிழகத்திற்கு எதுவும் கிடைக்காது என்றும் கூறியுள்ளார். ஒரு அவசர ஆத்திரத்துக்கு போய் பேங்க்ல நம்ம நகையை வச்சு கடன் வாங்குறோம். கடன் வாங்கினப்போ திருப்பி மூக்க போறோம். மூட்டும் போது ஒரு 100 ரூபா குறையுது. 100 ரூபா தள்ளுபடி பண்ணி கொண்டாரா? 100 ரூபா தள்ளுபடி பண்ண மாட்டான். ஆனா மோடி அவருடைய பணக்கார நண்பர்கள் வெறும் 25 பேருக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் கடன்மா. சாதாரண 1 ரூபா 2 ரூபால 15 லட்சம் கோடி ரூபாய் கடனை இதே பேங்க் மூலமா தள்ளுபடி பண்ண வச்சவர் தான் மோடி. நமக்கு 100 ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ண, வட்டியை தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறான் இந்த பேங்க்ல. ஆனால் அதே வங்கிகள் 15 லட்சம் கோடி கடன்களை மோடியுடைய கூட்டாளிகளுக்கு, பணக்காரர்களுக்கு தள்ளுபடி பண்ணி அவெல்லாம் கடனை வாங்கிட்டு வெளிநாட்டில் ஜாலியா உட்காந்துருக்கான். அவங்களுக்கு இந்த வங்கிகள் நம்ம ஏழை எளிய மக்களுடைய நம்ம பயத்தில் அடிச்சு அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் யாருக்கு கொடுக்கிறார் மோடி? அவனுடைய பணக்கார நண்பர்கள் அம்பானி, அதானி அவருடைய கூட்டாளிகளுக்கு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட டொனேஷன்கள் வாங்கி இன்னைக்கு கள்ளப்பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கா மிகப்பெரிய ஊழல்வாதி தான் மோடி.